ரொம்ப ஐரணியான மேடையாக பார்க்குறேன். வெற்றிமாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிகாரர்கள். அதுவும் ஜான் விஜய் இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னால் இன்டர்வலில், அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு கேட்டான். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்கப் போவனும் நானே. இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. எப்படின்னா இந்த படம் ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனாக நான் அப்படி பார்க்கல. ஏன்னா தினகரை நான் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்துருக்கேன். ஸோ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் வில் நாட் டாக் லவுட்லி. மேலே ஒன்று இருக்கும், ஆனால் கீழே சப்டெக்ஸ்டில் ஒரு கதை சொல்லுவான். இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன். குடி மனிதம் தோன்றலேருந்து குடி இருக்கு. இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் போர்த்துகீஸ் அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆதியில் இருந்துச்சு. அதாவது எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலாக அவங்க சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும். எனக்கு ஆக்சுவலாக நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மது உழப்பு வந்தால் பிறகு நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ குடி அப்படின்னும் போது சமூகம் எப்படி பார்க்குறதுன்னா ஒரு காரி துப்புனை எச்சல் போல தான் ஒரு குடியை பார்க்குறது. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல், எல்லா ட்ரைபலும் இப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்காங்க. நம்ம அதில் தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குறும்பாவில் 2 இது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்குது. ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. அப்போ அந்த வழிபாடுக்கு படைக்கிறது மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறாங்க. நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை நம்ம அதை சொசைட்டலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரோமானியர்கள் அவ்வளவு குடியிலே இருந்ததாங்க. முகலாய நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது சில பேர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்ஸ்டேனாக அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் இன்டெல்ஜ் பண்ணாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸு. நீங்கள் வைன் செல்லாரை பார்த்தீங்கன்னா, பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அவனுக்கு கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்கோ இல்லையோ, கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை அவன் செல்லரில் வைக்கிறான். சில நேரங்களில் அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான். ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது. ஸ்காட்லாண்டு முழுதும் நான் போகும்போதும் தேடி 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 டெலவேர் எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே ஒரு விதமாக மது இல்லாத இடமே இல்லை. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில். ஆனால் நான் ஆரம்பிக்கும்போது இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு இப்போ நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னையை கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது என்னைய பொறுத்தல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படின்னா, சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குற காசு இருக்கும். மோஸ்ட்லி ஓல்டு மங்கு. 2 டாட்டாஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன். என்னை பேச ஆரம்பிச்சபோது சினிமா பேச ஆரம்பிச்சிடும்.
சிவாஜியை பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதிராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் யாருன்னு கேட்டால் அந்த கொசு தொல்லை தான். ஸோ எங்கள் பக்கத்தில் 2 கொசுவத்தி எரியும். ஒரே ஒரு குவார்ட்டரை ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்கேருந்தோ ஒரு குவார்ட்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பித்த மாதிரி. நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெக்னிக்கில் வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னை பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினேன்னு தெரியல, ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயரு முழு குடி. டேய் நீ என்ன பாடலேன்னு, அப்படியா? அவன் போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் பொண்ணை போல ஆத்தா, ஃபஸ்ட் ப்ரைஸு. தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபஸ்ட் ப்ரைஸு. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும். எப்படின்னா, என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி இன்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கதை சத்துங்க, போர் அடிக்குது. கதை சத்துங்க, அங்கே யாரும் குடிச்சிட்டு தராங்க. குடி நோயாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த குடியில் நோயாகும் மனிதர்களை நீங்கள் 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? ஃப்ரான்சிஸ் கிருபா இதே மடியில் உட்காந்துருக்கும் போது, ஃப்ரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிருக்கான், நான் உட்காந்துருக்கேன். ஃப்ரான்சிஸ் கிருபா இங்கே வந்து உட்காந்து அவன் பேசுகிறான். நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன். நான் வெளியே போன பிறகு, என்னடா மகனே இப்படி பண்ணுறடா அப்படின்னு. எவ்வளோ பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம், மிகப்பெரிய எழுத்தாளன், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை, ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிருக்கான். எப்படி படிச்சுக்கிருக்கான்னா, விழுந்து படிச்சுக்கிருக்காரு சங்கர். கன்னி என்ற ஒவ்வொருவரையும் வந்து சங்கர் சொல்லியிருக்கான். அப்போ அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன், சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சிட்டு போயிட்டான். அப்போ ஏன் அவன் அடிக்ஷனுக்குள்ளே போனான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். நம்ம வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள, ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போகிறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து, என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால், என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன் தான். ஃபோன் அடிக்ஷன், இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னென்னு புரியல தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல. எனக்கு என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதை விட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், யாரோ ஒருத்தி அழகு லட்சணமாக இருக்கா. அவள் வந்து ஒரு கேவலமான அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவள் உதரெல்லாம் கடிச்சிக்கிட்டு ஊ ஈ அப்படின்னு சொல்கிறாள். நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறேன். அடிக்ஷன் எங்கே இல்லை? இந்த வரப்போது இந்த ஐபிஎல் வரப்போகுது, நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேராக போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோடு வந்து ஆடுவார். நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தானை எத்தனை வாட்டி தோற்றுருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானை நாங்கள் திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்குறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்ட்போர்டை வச்சு அதில் பால் ஊற்றுறது அடிக்ஷன் கிடையாதா? எது அடிக்ஷன் இல்லை? எனக்கு கல்யாணம்னா, எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னால் அதுவும் அடிக்ஷன் தான். when we are so obsessed with something, it is called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன் அவனுக்கு. ரொம்ப ஐ ஷுட் தேங்க் யூ.
அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களா, அந்த அடிக்ஷன் ஆகி நோய் ஆன பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும்போது, நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். தட் இஸ் அ பாயிண்ட். ஐ டோன்ட் கால் இட் அஸ் அ டிசீஸ். ஐ மே ஈவன் கால் இட் அஸ் அ நோபல் டிசீஸ். நான் பார்த்துருக்கேன், ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட்டு தான். அவன் வந்து யாராவது போய் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பித்து கத்த ஆரம்பிப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவார். அந்த ஈவினிங் முடியலை. நான் பார்த்து, என்னடா அது நல்லா தானே இருக்கார், காலையில் நல்லா தான் இருக்கார், மாப்பிள்ளைலாம் பேசுகிறாரு, நைட்டானா அவங்க குடிச்சிடுங்க. ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன். நான் அவர் ஒரு பெரிய குடிக்கிறாருல்ல, நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடல. அப்போ நான் பார்க்குறேன், இந்த சமூகத்தில் யார் குடிக்காரல. நான் அதான் தான் சொல்கிறேன், நான் பெரிய குடிக்காரன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்குது. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்குது. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்குது. அது வந்து குரசவா. மிகப்பெரிய போதை இருக்குது. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். பிடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் அதுதான். மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கே தான் நடக்கும் ஆக்சுவலி. இல்லை நான் சொல்கிறேன், ஒன்ஸ் இன் வைல் ஐ ஜஸ்ட் கோ அவுட் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப சீரியஸாக பேச முடியாது. ஏன்னா திடீர்னு ரஞ்சித் படப்படன்னு பேசிட்டே இருந்தான். என்னடா அப்படி பேசுகிறான், சீரியஸாக பேசுகிறான்னு அப்படி ஐ கேனாட் டாக் தட். ஸோ பரவாயில்ல, சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வரட்டேன், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல ஏதாவது. அப்போ ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி சின்சியர்லி. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துக்கிட்டே இருக்கான் வீட்டில் புளிச்ச கரைச்சி 24ஆம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண நினச்சிக்கிறேன். ஏங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் என்ன பண்ணுறான், தான் முதல் படம் எடுக்கும்போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேத்திடலாம், ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி எதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படிலாம். அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆர்ட் மூலிமா உத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பைல் பண்ணிட்டு யோசிக்கிறான். அவனுக்கு வந்திருக்கும், ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் புரோட்டாகனிஸ்டாக, நான் ஒரு கதாநாயகன் நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. இப்போ பாருங்க, அந்த நான் சொன்ன அந்த பிரான்சிஸ் கிருபா, அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போய் வர முடியல. 99 விழுக்காடு அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்களால வர முடியல. ஸோ ஒரு குடிகாரர்கள் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. கனடா நாட்டில் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸு அங்கே இருந்த மனிதர்கள், அமெரிக்கா நாட்டினுடைய அங்கே இருந்த செவ்விந்தியர்களை நம்ம போயிட்டு கொன்று இழுத்து அவங்கள ரோட்டில் விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தோம். அவன் நிலத்தில் மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு, எப்படி வெள்ளைக்காரன் வந்து நம்ம நிலத்தை பறிச்சான் பாருங்க, பறிச்சுட்டு அவனுக்கு குடியை வாங்கி கொடுத்தோம். நண்பர்களே, நீங்கள் கனடா போனீங்கன்னா இங்கே என்ன ட்ரிபிள்ஏ இருக்குது, அங்கே அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்குது. காலையில் 7 மணிக்கு 5 மணிக்கெலாம் அந்த குளிர்லையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பாங்க. பனியில் கிடக்கிற ஆளுங்க நான் பார்த்துருக்கேன். ஏன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப தள்ளி போய்ட்டு ஒரு காரி துப்புற மாதிரி ஒரு குடிகாரம் படுத்திருக்கும் போது அப்படி பார்த்து போயிடுறோம். அவன் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம். பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா, நீங்கள் பிரான்சிஸ் கிருபாவுடைய லைஃப்பை போயிட்டு நீங்கள் போய் பார்க்கணும். அதுக்கு யாராவது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஒரு குடிகாரர்களாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தினுடைய முதல் பகுதியில் வந்து ஒரு கதைக்கு தேவையான எஸ்டபிளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான். அவன் அது ரொம்ப போக முடியல. ஆனால் அது ரொம்ப எனக்கு வந்து பொருந்தமாக இருந்துச்சு. ஏன்னா குடிகாரர்களை பற்றி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானே குடிகாரன், எனக்கே தெரியும். என்னையே அப்பப்போ கன்னடில் போய் பார்ப்பேன். ஆக்சுவலாக அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை லைஃப்பில். ஏன்னா ஒரு கடுமையான வறுமை. அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவன் சொல்கிறான், ஏய் என் வேலையை நீ சொல்லாதறான்றான் குடிச்சிட்டு. ஆனால் குடிச்சிட்டு சொல்கிறான்.
அவனை யாராவது அங்கே இருக்கவன், அண்ணா நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னா, நான் சாயங்காலம் குடினா, ஆனால் இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம்னு. ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தால் அவன் குடித்திருக்க மாட்டான். அவன் ரோட்டில் போய் யாரையுமே அடிக்கலைங்க அந்த படத்தில். அவன் ரோட்டில் போகிற பொம்பளையை கை பிடிச்சிருக்கல. தன் மனைவி, தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோடு நிற்கும் போதும் இவன் எழுதின அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியாக இருக்கு. அவன் போய் சட்டை பிடிக்கலங்க. உலகத்தின் மிகச்சிறந்த சீனுங்க அது. அந்த இடத்துல அப்படியே நிற்கிறான். அமீர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். அவர் ரொம்ப நுட்பமான மனிதன். அவர் சொன்னார், அந்த மனைவி கேட்குறா, 10 வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டேடா. ஏடா 10 வருஷம் முதல் நாள்லேருந்து குடிக்கிறேன். 10 வருஷம் எங்கள் அப்பா அம்மா பொத்து ஓன்ட்டு கொடுத்தாங்கடா, உன்னை நம்பி வந்தேனடா. 10 வருஷம் என் இளமையை இழந்துட்டேனடா. நீ குடிக்கும் போது மட்டும், குடிச்சிட்டு போதை வரும்போது மட்டும் என் பக்கத்தில் வந்து படுத்திருக்கேடா. என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்துருக்கியாடா? உடலை மட்டும்தான்டா பார்த்துருக்கேன். நான் சமைச்சு போட்ட மீன் குழம்பை மட்டும்தான்டா ரசிச்சிருக்கேன். என் உள்ளத்தை ரசிச்சிருக்கியான்னு கேட்குறான். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடம். ஆனால் அந்த மனிதன் அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக நிற்கிறான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் போர்ட்ரே ஃபேக்ட்ஸ், இட்ஸ் அ ஃபிக்ஷனல் ரியாலிட்டி. ரியாலிட்டியோடைய பெருசு நான் ஃபிக்ஷன் சொல்லுவேன். இல்லைன்னா காஃப்காவுடைய மாஸ்டர்மார்ஃபசிஸை இன்னும் இந்த உலகம் படிச்சுட்டு இருக்குமா? ஒன் டே கிரெகர் சாம்சா woke up and found he became a vermin or an insect அப்படின்னு சொல்கிற இதை விடவா ஒரு பெரிய ஒரு ஃபேரிடேல் இருக்க முடியும்? ஸோ இந்த படமும் ஒரு ஃபேரிடேலை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நம்ம சமூகத்தில் ஒரு குடிச்சு கிடந்தவன் நம்ம பக்கத்தில் பார்க்க மாட்டோம். குடிக்கிறவன் தன்னை அவனுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குடிகாரனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடும்பம் அவனை எப்படி அவனோட அன்பு செலுத்த முடியும்னு தெரியாது. இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும். ஒரு குடிகாரன் இந்த படத்தை பார்த்தால் நான் ஹோப்போட நான் எப்படி வருவேன்னு இந்த படம் கற்றுக்கு தரும். ஒரு குடிகாரனோடு இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா, என் மாமாவை, என் அத்தானை நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்புலேருந்து நான் கொண்டு வருவேன்னு இந்த படம் கற்று தருங்க. குடிகாரனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா, ஐயோ என் அப்பா எவ்வளோ நோபலான ஆள், எங்கள் அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசை எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லலாம். ஐயா, மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்டில் ஒரு தராசு வச்சுருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படிமா. பெரிய ஃப்ராடு பாடா எதோனா இருப்பான். நம்ம உடனே அதை உடனே நல்ல மனுஷன் இல்லை. அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான், வச்சு போகிறப்பா அப்படிம்பா. மனிதர்கள் நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா, உடனடியாக பாக்கெட்லேருந்து ஒரு த்ராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா, நில்லு அப்படின்னு. மனிதர்களை நிறுக்க வேணாம். மனிதர்களே, ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 வருடம் அவனோட நீங்கள் பயணப்பட்டிருக்கணுன்றாங்க. ஸோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம், குடிகாரலாம் ரொம்ப மோசம். நான் இன்னைக்கு குடிகாரர்களுக்காக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே பயங்கரமாக அடிக்ஷன், ரொம்ப பழைய அடிக்ஷன். ஹோப் கொடுங்க ஒரு மனிதனுக்கு. ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஹோப் கொடுக்குது. இந்த படம் ஹோப் கொடுக்குது. இவ்வளோ பேர் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும். பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள், குடிப்பவர்கள். இந்த சமூகம் குடித்து கொண்டே தான் இருக்கும், குடித்து கொண்டே இருக்கும். ஏன் இப்போ வந்து கொக்கையை நம்ம மூக்கில் பிடிச்சி இழுக்கலையா? எல்எஸ்டி வாயில் போட்டுக்கலையா? இப்போ எக்ஸ்டசி போடலையா? அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அது வந்து அப்படியே வந்து பிஎம்டபிள்யூவில் வந்து இறங்கி எக்ஸ்டசி போட்டால் அவங்க ஒரு 16 வயசு பொண்ணு போடுது. சனிக்கிழமைகள் நீங்கள் போய் பாருங்கள், கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி கருப்பு தேவதைகளாக போயிட்டு ஃபுல் எக்ஸ்டசி தான். அது குடிகாரம் இல்லையா? அதை நம்ம வந்து சமூகத்தில் ஒத்துக்கிறோம். அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமாக போட்டு. நிறைய பேர் என்ன பாருங்கள், எத்தனை ஆக்சிடெண்ட்டு ஒரு மாதத்துக்கு, எத்தனை ஆக்சிடெண்ட்டு. யார் ஆக்சிடெண்ட்டு? சைக்கிளில் போய் இடித்து குடிச்சிட்டு போய் அடித்து சாவடிக்கிறான். எத்தனை பணக்காரர்கள் தன் மகளும் குடித்து கொண்டு இடித்து போகிறல, அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு. குடிகாரர்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஹோப், இந்த படம் எனக்கு ஹோப், எனக்கு ஹோப்பாக தான் பார்க்குறேன். சிரிக்காதீங்க, அது உடனே ஜோக் ஆக்கிக்கிறீங்க. இந்த படம் ஒரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தை. இந்த படம்
அப்போ திரும்பி அதாவது இப்போ மிஷ்கின் வந்து பேசினது அது கொட்டுக்கலைக்கு அப்படி தான் பேசினேன். ஒருத்த கொட்டுக்கலைக்கு பேசிட்டான், ஒருத்த இதுக்கும் பேசிட்டான். வேறு என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும்? நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். இந்த படத்தை பார்த்துட்டு போனால் நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி சினிமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஒரு கொட்டுக்காளியை பார்த்தா அது தலையில் கொட்டுச்சு, அதை ஒத்துக்க முடியல. ஒரு சமூகத்தை தலையில் கொட்டினான், ஒட்டுமொத்த சமூக தலையில கொட்டக்கூடிய படங்கள் தான். இதுவும் ஒரு காளி தான். அது பாட்டில் தான் ஒரு காளி தான், ஒரு காளியாத்தா தான். அவன் காளியாத்தா உள்ளே போனனால தான் அவனுக்கு இந்த படத்தை எழுத முடிச்சு. அவன் ஈஸியாக அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போனச்சுன்னா மச்சான் ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஒரு மொத்தம் அப்படி பண்ண படம் நான் ஓடிடுமே. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான். நான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுற மயிறு மொத்தம் நம்ம அதுதான் வந்திருக்கோம். மொத்தம் இன்னும் போகும்போது கையில் 2 பாட்டில் 2 வந்து ஊதுபத்தியெல்லாம் வச்சுட்டா உள்ளே போகிறோம். போனால் அப்படியே தான் எங்கள் அப்பா போனார், பார்த்தேன் அப்படியே வாய் ஆண் திறந்தே போனார். ஆக்சுவலாக அங்கேயும் மண் உள்ளே போயிடுச்சு. ரைட்டு, அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்கள் அப்பா. நண்பர்களே, சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொல்ல வரேன்னா, இதை வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். இப்போ வந்து சோமசுந்தரத்தை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பற்றி பயங்கரமாக பேசுவோம். அப்பா என்ன நடிச்சிட்டாருப்பா என்ன. இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும்? ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நீங்கள் பார்க்கணும். எப்படி ஒரு நடிகன், சோமசுந்தரம் பற்றி எனக்கு தெரியும், ரொம்ப மிதமான மனிதர். அதாவது காணாமல் போய்டும். ஒரு படம் நடிப்பார், அப்படியே திருவண்ணாமலை போய் காணாமல் போய்ட்டார். அந்த எந்த பக்கம் போகிறாருன்னே தெரியல, இருக்கிறாருன்னு தெரியல. அவ்வளவு அசூசியாக ஃபீல் பண்ணுறாரு. சமூகத்தில் தான் ஒரு செலிபிரிட்டின்னு காட்டிக்கிறது. அவன் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டி. ஒரு வாழும் கலைஞன், ஒரு நெஜ கலைஞன். அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான். இதை முடிச்சுட்டா அவன் அழிச்சுக்கிறான். இந்த படத்தில் நிறைய ஸ்டான்லி சார்ஸ்கி ஸ்கூலில் முதல் 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 கிளாஸ் எப்படி எடுப்பாங்க, ஒரு கிளாஸை கையில் கொடுத்து குடிகாரன் மாதிரி நடிம்பாங்க. இப்போ நம்ம ஊரில் உடனே நம்ம இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம எல்லாருமே ஆக்டர். இப்போ பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி ஆகணும் ஒரு படத்தில். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் தான் கட்ட வேகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் நடித்தா தான் கட்ட வேகம் ஆயிடுச்சு. இந்த சமூகத்தில் வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளோ எளிது. கண்ணாடி முன்னாடி தான் அழுது பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் அம்மா சொன்னாங்க, டே நீ என்ன நடிக்கிறடா. என் தெரிஞ்ச ஒரு நண்பர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு, அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பையன் சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்கள் ஏன் மேடம் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும், ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் அவங்க சொல்கிறாங்க. எப்படி ப்ராக்டிஸ், இப்போ பாருங்கள் நடிக்கிறேன் பாருங்கள், டே தம்பி அழுனவனே அவன் அழுது கட்டுறான் அப்படின்னு. ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உமான வாயில் பிடிக்கணும் போல. இல்லை சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராமை திறந்தா நடிக்கிறான். என்ன புரியலையா? ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க. ஏன் அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும், அஞ்சனால அவங்க பேர், ஏன் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, சோமசுந்தரத்தை ஒரு சீனில் குடிச்சிட்டு தண்ணியில் கிடக்கிறாரு, ஒரு நண்பன் வந்து தூக்குறான். அவர் அது கேமரா மேலேருந்து டாப் ஆங்கிளில் கொஞ்சம் ஒரு 3/4 இருக்கு. அவர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. எனக்கு நெஞ்சே வெடித்து போல இருந்துச்சு. 27 வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிருக்கேன், மிகச்சிறந்த நடிகர்களோடு நடிச்சுக்கிருக்கேன். என்னுடைய ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான். நான் அந்த சோமசுந்தரனுடைய அவன் திரும்பி அந்த உலகத்தை பார்க்குறான். இடதுபுறம் திரும்பி அதை டைரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது. there is a territory where director cannot enter, only an actor with extraordinary sensibility, with a zero ego, he performs. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற 150 ரூபா ஈக்குவல் ஆகிடும். அந்த ஒரு ஷாட்டு உடனே ஒரு குரூப்பு போய் எழுதும், என்ன அப்படி பிடிங்கிட்டார், நாங்களும் தான் பார்த்தோம், இப்படி திரும்பினார், அவ்வளோதானே. எழுதுங்க நண்பர்களே, எழுதுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்?
நம்ம தான் தராசு வச்சிருக்கோமே, மிஷ்கின் ஒன்று சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிரு, தூக்கிடு சொல்லு. அதுக்கு தான் பண்ணுறேன். 25 வருஷம் என்னை திட்டி 25வது வருஷத்துக்கு இவனுக்கு ரசிகர் மன்றம் ஆயிடுவேங்க நீங்கள். அது நடக்கும். கண்டினியூஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்க ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்குறாங்கன்னா, நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலைங்க. இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்குது. ஆக்சுவலாக ஒரு மனிதன் எங்கே நடிக்கிறான் அப்படின்னா, கடுமையான பொய்யை சொல்லும் போது நடிக்கிறான். எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து 10 பைசா திருடுறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல். எங்கள் அம்மா வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போகும்போது அப்படி நீளமாக அப்படி போவாங்க அந்த பாத்ரூமில். அப்போ நான் வெயிட் பண்ணுவேன். அந்த டேபிளில் அந்த செம்பு இருக்கும், ஒரு வெள்ளியில் செம்பு இருக்கும். நான் அம்மா உள்ளே போகிறோன்னே கையை விட்டு அப்படி எடுப்பேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். படன்னு இருக்கும். எடுத்து 20 நாள் சக்ஸஸ். ஆக்சுவலி 21 நாள் போனவன் வெளியே வந்துட்டான். அப்படியே போனால் அப்படியே கையை விட்டு கீழே உழுந்து கீழே அடி அப்படியே நிற்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியல, என்னடா பண்ண அப்படின்னாங்க. அப்படின்னு நடிப்பு, ஒரு நடிப்பு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்போ நான் வந்து எங்கள் அம்மாட்ட நடிக்கிறேன். இல்லைம்மா நான் திருடவே இல்லைம்மான்ட்டேன். எங்கள் அம்மா கண்டுபிடிச்சேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியல ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன். நான் திருடவே இல்லைன்ட்டேன். எங்கள் அம்மா நான் திருடவே இல்லைம்மா அப்படின்ட்டேன். என்ன பண்ணாங்க, ஒரு தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சு, இங்கே பற்ற வச்சு அழிச்சு இப்படி தொட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகன் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு தியேட்டர் பேக்ட்ராஃபில், அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைஞன் இருக்கான். முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு இந்தியாவினுடைய ஸ்டான்லி ஸ்டாவிஸ்கி அவர். அப்போ அங்கே இருந்து அவன் நுட்பத்தை பார்த்து 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 வந்திருக்கான். அப்போ அவன் ஒரு டெக்ஸ்ட் புக் சமூகத்துக்கு. ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்றதை எப்படி பார்த்துக்கணும்னு அந்த பாப்பா நடிச்சிருக்கா. நான் சொன்னேன் படம் பார்த்து வந்து, போதுண்டி உனக்கு அப்படின்னு. நீ ரொம்ப வெயிட் பண்ணி இந்த பாரு பயங்கரமான காருகர்லாம் வாங்கி பெரிய லெவலில் நடிக்கணும்னு நினைக்காத. உன் லைஃப்பில் ஒரு சத்யஜித் ரே படத்தில் நடித்தது அளவுக்கு நீ நடிச்சிட்டி, போதுண்டி உனக்கு அப்படின்னு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இந்த படத்தில் வந்து நான் வந்து இப்போ என்னென்னா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, சினிமாவை முழுக்க கேளிக்கையாகவே பார்க்குறோம். போனோடனே மச்சான் என்ன மச்சான் 5 நிமிஷத்தில் பாட்டு ஏதாவது வருதா, அப்புறம் என்ன, இதுதான் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சினிமான்றது என்னங்க, ஒரு பெரிய டிசிப்ளினுங்க, ஒரு தவம்ங்க. சினிமா என்ன நடக்குது, உள்ளே போகிறீங்க, செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. அவன் வந்து நாதல்லாம் போடுவான், அதெல்லாம் அங்கேயும் பேய்கள்லாம் வரும். அதை சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து வரும். சின்ன குழந்தை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க, அது பிடிக்காத 2 நிமிஷம் வரும். எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. சிகரெட்டை நிப்பாட்டினா முடிக்க போகுது. ஒரே ஒரு வார்த்தை சிகரெட்டை நிப்பாட்டினா முடிஞ்சு போச்சு கதை. படம் ஃபுல்லாக சிகரெட்டு. அவன் நான் என் படத்தில் யாராவது குடித்தாங்கன்னா கீழே போய் பிடிக்காதுக்கு உடனே கெடுது. எவ்வளோ போராக இருக்குங்க. உடம்புட்டு அங்கே தெரியுமே, அதை விட்டா தான் பண்ண பரவாயில்ல என்னப்போ. அப்போ அதெல்லாம் போட்டு ஒரு படத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனிதனை அவன் காட்டுறான். ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு இடம் சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா. ஸோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க. நான் சொல்லுவேன், இந்த படத்தை பார்க்காதீங்க, ப்ளீஸ் வராதிங்க. சமூகத்தின் மேலே உங்களுக்கு, உங்கள் மேலே உங்களுக்கு, உங்கள் குழந்தைகள் மேலே உங்களுக்கு, உங்கள் தாய் தந்தையர் மேலே, உங்கள் நண்பர்கள் மேலே, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு நாய் மேலே உங்களுக்கு அன்பு இருந்தால் கூட நீங்கள் நல்ல திரைப்படங்களை தேடி போய் பாருங்கள். கேளிக்கை படங்களை பார்க்கணும், வேடிக்கை படங்களை பார்க்கணும். அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப் ஆர்ட் ஃபார்ம். திஸ் இஸ் a கிரேட் ஆர்ட் ஃபார்ம். இந்த கிரேட் ஆர்ட் ஃபார்ம் அவன் எடுத்திருக்கான். இந்த படத்தில் வந்து அந்த பாரிடே எந்திரிச்சுட்டான் அவன் நடிச்சிருக்கான். எனக்கு அவன் வந்து ஜமால நடித்தான். படம் பார்க்கல, ஜமான்னாங்க. என்னடா மற்ற ஜமான்னு விட்டுட்டேன். என் தம்பி வந்து கேட்டான், என்னடா ஜமா பார்க்கல. டே சரி ஜமா பார்க்கல விட்றா, என்னடா பார்த்துக்கலாம்டா விட்றா. அவன் வந்து அப்பப்போ வருவான், வந்து ஒரு 2 தடவை ட்ரிங்க்ஸ் போட்டிருக்கான் அவன் கூட இப்படி நடுவில். இந்த படத்தில் அவன் வந்து ஒரு அடிக்டட், அதாவது எப்படின்னா அடிக்டட்னா அடிக்டட், அதாவது வந்து உலகத்தின் உச்சத்துக்கு ஒரு அடிக்ஷன் போங்கள்ல, அந்த கேரக்டர்.
அந்த அந்த கேரக்டர் நான் பார்த்துட்டு, அவன் வந்து உடல் மொழி டைரக்டர் வாங்கியிருக்கான், முக பாவனைகள் எல்லாமே அவன் வெளியிட்டிருக்கான். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அந்த அந்த ஒரு கேரக்டரை பார்க்குறதுக்கு நீங்கள் 4 வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு கடைசியில் வந்துட்டு போகிற ஒரு கேரக்டர். வாட் அ பியூட்டிஃபுல்லி எச்டு, வாட் அ பியூட்டிஃபுல்லி ரிட்டன் கேரக்டர், வாட் அ பியூட்டிஃபுல்லி டைரக்டர் கேரக்டர். பியூட்டிஃபுல் டைரக்டர், வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. ஆனால் கொஞ்சம் தாடி எடு, ஆக்சுவலாக போர் அடிக்குது. அன்றைக்கே தாடி எடுக்க சொன்னேன் ஆக்சுவலாக. அது ஒரு வாட்டி பெரிய டேரக்டர் மாதிரி இப்படி தடவிட்டு, எட்ரா அழகாக தானே எனக்கு மூஞ்சி, உட்காரடா. சச் அ ஃபென்டாபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை நான் பார்த்தது. இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நான் அப்படிதான் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு மேடையில் வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படத்தை ஒரு வரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு போனேன்னு வச்சுங்களேன், அதுக்கு நான் எங்கேயாவது போய் பாத்ரூமில் போய் எங்கேயாவது வலிக்கு விழுந்திருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டெல் சம்திங். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் மூவி. எனக்கு என்னென்னா 2025 இந்த வர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த 75-80 வருடம் சினிமாவை பார்த்து 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 புளிச்சு போன புளி ஏப்பம் தெரியும் சொல்லுவாங்க, புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புளிச்ச ஏப்பம் தான் எல்லாமே. இப்போ நானும் வெற்றிமாறன் நமீர்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்களுடைய ஆத்தர்ஸ் எங்களுக்கு வந்து எப்போயுமே ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வர்ற ஆளுங்க தே டேக்கிங் பியூட்டிஃபுல் மூவிஸ், எக்ஸ்ட்ராடனரி மூவிஸ். இந்த படம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படத்தை போய் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து தரசை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, தேர்ட் ரீல், அந்த படத்தில் வந்து அந்த ரீஹாப் சென்டரில் நடக்கிற அவுட்ஸ்டாண்டிங் காமெடி நீங்கள் இது தமிழ் சினிமாவில் பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த மனிதர் எங்கே அவர் யார், எங்கள் பேர் சார் இருந்திருக்கீங்க சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு தான் சார். மாறன், என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் சுயத்தை அவுத்து வச்சுட்டு உங்களுடைய அப்சஷன் எல்லாம் அவுத்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டேல், இட்ஸ் அ மாரல் டேல். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி உங்களை சிந்தனையை தூண்டுது. ஒரு குடும்பம், அதாவது எப்படின்னா நம்ம எல்லாருமே லைஃப்பை வைக்காரியஸாக தான் பார்க்குறோம். நம்மள்ட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் குடிக்காரன், நம்மள்ட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் ரேப்பிஸ்ட்டு, நம்ம இல்லை பக்கத்து வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான், இல்லையா பக்கத்து இருக்கிற பொண்டாட்டி அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன் அவன் கூட. ஏதோ ஒரு வகையில் அவன் குடிக்கிறான்னா அதுக்கு நானும் ஒரு காரணியா. இந்த சமூகம் வந்து எப்படின்னா ஒரு சிலந்தி வலை தான், ஒரு இடத்த தொட்டால் இந்த பக்கம் அதிரும். சமூகம் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட். இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி படம். இந்த படம் பாருங்கள். ஐ எம் வெரி ப்ரவுட் டு see this film. ஒரு ரொம்ப நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விமர்சனம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் வழக்கம் போல் பண்ணுவீங்க. ஒரு குவார்ட்டர் அடிச்சுட்டு போய் பாருங்கள் படத்தை. ஆக்சுவலாக அப்படி விமர்சனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை சும்மா போய் பார்த்து ஒரு குவார்ட்டர் வெளியே வந்து அடிங்க. ஆக்சுவலாக இது ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஒரு ஜென்யூனான படம். ரொம்ப ஒரு ஆழ்மனத்துலேருந்து ஒரு இளைஞன், ஒரு குழந்தை எடுத்திருக்கான். அவன் இன்னும் தமிழ் சினிமாவில் அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் நல்ல படங்கள் பண்ணுவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் வந்து டைட்டிலில் போடும்போது தேங்க்ஸ் கார்டில் போகும்போது சிங்கிஸ் ஐத் மேத்தோன்னு போட்டிருந்தான். நான் அப்படியே ஷாக் ஆச்சு உடம்பு. ஒரு சிங்கிஸ் ஐத் மேத்தோவை படித்தவன் மட்டும்தான் அந்த சமூகத்தை அவ்வளோ நேசிக்க முடியும். ஒரு சிங்கிஸ் ஐத் மேத்தோவை படித்தவன் மட்டும்தான் ஒரு மனிதர்களை எப்படி உற்று பார்க்க முடியும்னு அவன் கற்றுக்கான். அவன் பெரும் கலைஞன். அவன் கற்றுக்கிட்டான். டால்ஸ்டாய், டாஸ்டாவஸ்கி ஒரு படி மேலே போனவன் அவன். ஆக்சுவலாக சிங்கிஸ் ஐத் மேத்தோ, நாங்கள்லாம் சிங்கிஸ் ஐத் மேத்தோ முதல் ஆசிரியனோ இல்லை குல்சாரியோ அல்லது ஜமீலாவோ படிக்காமல் நான்லாம் இந்த மேடையில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவனை அந்த பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். நல்ல படங்கள் நீ பண்ண போகிற ஃபுல்லாக. அதுக்கு நீலம் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச். வாட் அ பியூட்டிஃபுல் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச்.